தினமும் பேசாத நண்பி உண்மையிலேயே நெருக்கமான நண்பியா இருக்க முடியுமா? இப்போது பல பெண்களின் நட்பு முறை அமைதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் என்றா தினமும் கால், நீண்ட சாட்ஸ், எப்போதும் அவைலபிளாக இருக்கணும் என்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா இன்றைய வாழ்க்கை அப்படி இல்லை. வேலை, வீடு, குழந்தைகள், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மென்டல் லோட், இதற்குள் எல்லா நட்புக்கும் ஒரே அளவு நேரம் கொடுக்க முடியாது. அதனால்தான் பல பெண்கள் இப்போது லோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பக்கம் நகர்கிறார்கள். அதாவது தினமும் பேசணும் என்ற பிரஷர் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் க்ளோஸாவே இருக்கும் நட்பு. ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட், ஒரு மீம், ஒரு வாய்ஸ் நோட், ஒரு நலமா மெசேஜ், அதுவே சம்டைம்ஸ் போதும். இந்த மாற்றம் சும்மா வரல. கடந்த சில வருடங்களில் லாக்டவுன், ஆன்லைன் லைஃப், ஒர்க் ஸ்ட்ரெஸ், பர்ன் அவுட் இவை எல்லாமே ரிலேஷன்ஷிப்ஸையும் மாற்றியிருக்கிறது. உதாரணத்திற்கு, வேறு நகரங்களில் இருக்கும் 2 நண்பிகள் தினமும் பேச முடியாது. இல்லையெனில் ஒரு மீம் ஷேர் பண்ணி சிரிப்பாங்க. சிலர் மாதத்துக்கு 2 வாய்ஸ் நோட்ஸ் மட்டும் அனுப்புவாங்க. ஆனாலும் கனெக்ஷன் குறையாது. இதில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, கில்ட் குறையும். தினமும் பேசலையேன்னு ஃப்ரெண்ட்ஷிப் பர்ன் அவுட் வராது. ஒவ்வொருவரின் பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். இன்னும் முக்கியமா, இந்த நட்புகள் லைட்டா இருக்கும், ஆனா ஃபேக்காக இருக்காது. ஆனா ஒரு விஷயம் இருக்கிறது. சில நட்புகள் அதிக கவனம் தேவைப்படும். அதனால கம்யூனிகேஷன் முக்கியம். ஆனாலும் தினமும் பேசவில்லை என்பதாலேயே நட்பு வீக் என்று அர்த்தம் இல்ல. உங்களுக்கும் இப்படிப்பட்ட லோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா?